கேரள மாநிலம் கண்ணூரில் பஸ் பாஸ் இல்லாததால் கல்லூரி மாணவியை பாதி வழியில் இறக்கிவிட்ட நடத்துனரை பெண்ணின் கணவர் பேருந்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பஸ் பாஸ் விவகாரத்தில் நடத்துனர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது ஏன்? கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தலசேரியில் இருந்து பெருங்கத்தூர் பகுதியை நோக்கி பயணிகளோடு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் ஏறிய 3 பேர் கொண்ட கும்பல் பயணச்சீட்டு விநியோகித்துக் கொண்டிருந்த நடத்துனர் விஷ்ணுவை கண்மூடித்தனமாக தாக்கி காயப்படுத்தினர். வாய் மற்றும் ஊக்கில் குத்தியதோடு ரத்தம் சொட்ட சொட்ட நிலை குலைந்தவரை பயணிகள் மீட்டு தலச்சேரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக சொக்கிளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் முந்தைய தினம் பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவி ஒருவர் பஸ் பாஸை தவறுதலாக மறந்து வைத்துவிட்டு வந்துள்ளார். அப்போது பாஸ் இல்லாததால் பயணச்சீட்டு வாங்குமாறு நடத்துனர் விஷ்ணு கூறியதாகவும் மாணவி பயணச்சீட்டு வாங்க மறுக்கவே இருவருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் மாணவியை பாதி வழியில் இறக்கிவிட்டதால் அவரது கணவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பேருந்தில் ஏறி நடத்துனர் விஷ்ணுவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாக தெரிகிறது. பஸ் பாஸ் இல்லாததால் கல்லூரி மாணவியை பாதி வழியில் இறக்கிவிட்ட நடத்துனரை பெண்ணின் கணவர் தாக்கிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.